உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அதாவது தான் சரீரத்தை விட்டு ஆவி ஆத்மாவிலே கிறிஸ்துவோடு இருக்க வாஞ்சைப்படுகிறார். இதை மீண்டும் 2 கொரிந்தியர் 5:8 உறுதிப்படுத்துவதை நாம் காண முடியும். அதற்கு மேலாக ஒருபடி நாம் சென்று கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கிறிஸ்து தன்னை நோக்கி வேண்டிய கல்வனிடம் என்ன சொல்கிறார்? லூக்கா 23:43 இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆக்சுவலாக அவருடைய சரீரம் சிலுவையிலே தொங்கப்படுகிறது. 3 பேருடைய சரீரமும் அன்று அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்து சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியிலே இருப்பாய். அவனுடைய ஆத்மா கிறிஸ்துவோடு பரலோகத்திற்கு சென்று விடுகிறது. கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் பொழுது உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்திலே தேவனோடு வரும் அந்த ஆத்மா இணைக்கப்பட்டு இவ்விதமாக நாம் தேவனோடு கிறிஸ்துவோடு யோகமாக இருக்க போகிறோம். அந்த சரீரத்தில் தான் அந்த ஆவி ஆத்மா அந்த ஆத்மாவும் சரீரமும் இணைக்கப்பட்ட அந்த சரீரத்தில் தான் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நின்று இந்த பூமியிலே நாம் செய்த கிறிஸ்துவுக்காகப்பட்ட பாடுகளுக்காகவும் வேதனைகளுக்காகவும் நிந்தைகளுக்காகவும் அடிகளுக்காகவும் செய்த தியாகங்களுக்காகவும் வேண்டிய பலனையும் பரிசுகளையும் கிரீடங்களையும் நாம் வாங்க இருக்கிறோம். சரி, கிறிஸ்துவை சொந்த ரட்சா ஏற்றுக்கொள்ளாத மரித்தவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியது, மிகவும் பரிதாபத்துக்குரியது. கிறிஸ்து இயேசு லூக்கா 14 குறிப்பிட்டபடி அவருடைய ஆத்மா வேதனைப்பட ஆரம்பிக்கிறது. வசனம் 22, 16, 22, 24 பார்க்கும் பொழுது அது எவ்வாறு கதறுகிறது என்பதை நான் பார்க்கிறோம். அவருடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட்டு பஞ்சபூங்களால் உறங்கிக் கொண்டிருக்கும். கிறிஸ்தியின் 1000 வருட அரசாட்சிக்கு பின் இவர்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு அவள் ஆத்மாவோடு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக நீக்கப்பட்டு எல்லாருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு தான், நித்திய ஆக்கினைக்குள்ளாக சென்றார்கள். இதை வெளிப்படுத்தல் 20:14 படி இருக்க 2ஆம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. அங்கு அக்னியும் கந்தம் அக்னி கடலிலே அவர்கள் தள்ளப்பட்டு யுக யுகமாக வேதனைப்படுவார்கள் என்று சொல்கிறது. சரி, அடுத்ததாக மரித்த பின் ரட்சிப்பு உண்டா? இதற்கு பதில் இல்லை. இன்று உலகமெங்கும் வியாபித்திருக்கும் தேவனுடைய சபை சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கும் சபைகள் குறைந்து வரும் காலகட்டத்தில் இருக்கிறோம். இவ்வாறு மோட்சம், நரகம், நியாய தீர்ப்பு, மரணம் இவளை பேசிவிட்டால் மக்கள் வரமாட்டார்கள், கூட்டம் குறைந்துவிடும் என்று இவைகளெல்லாம் மறைத்து ஆசீர்வாதங்கள், கிருபைகள், தேவ கிறிஸ்துவின் அன்பு இதை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணுவதனால பின்பாக மறைந்திருக்கும் இந்த உண்மையான சத்தியம் விசுவாசிக்க மறைக்கப்படுவதனால அநேக கிறிஸ்தவர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள் ஒரு வெற்றியற்ற ஒரு ஜீவத்திற்குள் தள்ளப்படுவதை நாம் காண்கிறோம். இன்று சபை தன் 2 கரங்களை விரித்து மனம் திரும்பாத பாவியை கிறிஸ்துவனை அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவும் சுவிசேஷத்தை கேட்கும் பாவியின் மனதையும் பேர் கிறிஸ்துவனுடைய மனதையும் அவர் தட்டி கொண்டுதான் இருக்கிறார். என்னிடம் ஒரு பழைய ஒரு புத்தகம் உண்டு. 1935 எழுதப்பட்டது, கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா என்ற ஒரு புத்தகம். தகப்பனார் வைத்திருந்த ஒரு புத்தகம். அதிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருந்தது. 1920 நடைபெற்ற ஒரு நிகழ்வு இது. வட இந்தியாவில் உள்ள டார்ஜிலிங் இருந்த ஒரு மருத்துவமனை விராண்டாவிலே ஒரு மிஷனரி நர்ஸ் உட்கார்ந்து வேதாகமத்தை படித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு இந்திய பிராமின் பெண் கடந்து வருகிறாள். அவள் வந்தது இவர்கள் வேகமாக எழுந்த பொழுது அந்த வேதாகமத்தில் புக் மார்க்காக பக்கங்களை பிரிக்கும் வைத்திருக்கும் அட்டை கீழே விழுந்து விட்டது. அதை அந்த இந்து சகோதரி குனிந்து எடுத்து அந்த சகோதரி கொடுக்கும் பொழுது அதில் இருந்த படம் அவளை கவர்ந்தது.
அது ஒரு ஓவியர், பிரசித்தி பெற்ற ஓவியர் ஹால்மேன்ஸ் பிக்சர் ஆஃப் கிரைஸ்ட் என்பதாகும். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கிறிஸ்து இயேசு ஒரு பூட்டப்பட்ட கதவுக்கு வெளியே நின்று கையில் ஒரு விளக்கோடு அதை தட்டி கொண்டிருப்பது போன்ற ஒரு காரியம். இந்த மனிதன் யார், ஏன் இவ்வாறு தட்டுகிறார் என்று கேட்கும் பொழுதுதானே இவர்தான் உலக இரட்சகர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மருத்துவர் உள்ளே வந்து விட்டார். உடைய பேச்சு தடைப்பட்டது. அதுக்கு முன்பாக தொடர்ந்து வியாதிஸ்தர்கள் வந்ததினாலே அவர்கள் தொடர்ந்து சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் போய்விட்டது. அது சௌகரி கடந்து சென்று விட்டார்கள். ஒரு குளிர்கால மாலை நேரத்திலே தன் வேலையை முடித்து விட்டு தன் வீட்டுக்கு இந்த மிஷனரினஸ் கடந்து செல்லும் பொழுது, வழக்கமாக செல்லும் வழியில் செல்லாமல் குறுக்கு வழியிலே செல்லும் பொழுது ஒரு வீட்டின் நிலை இவர்களுடைய கவனத்தை கவர்ந்தது. குளிர் நிமித்தமாக எல்லா வீட்டு கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த வீட்டு கதவு மட்டும் திறந்திருப்பதனாலே ஒருவேளை பிள்ளைகள் தெரியாமல் திறந்து வைத்திருக்கிறார்கள், இது அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டது என்று சகோதரி வெளியிலிருந்து உள்ளே யார் என்று கூப்பிடும் பொழுது அங்கிருந்து அன்று சந்தித்த அந்த சகோதரி கடந்து வந்தாள். அப்படி பார்த்ததும் ஒரே அதிர்ச்சி, இவளுக்கு சந்தோஷம். ஏன் இவ்வாறு திறந்து வைத்திருக்கீர்கள், குளிர்னால் உங்களுடைய உடம்பு பாதிக்கப்படுமே என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார்கள், உண்மைதான், ஆனால் நீங்கள் அன்று குறிப்பிட்ட கிறிஸ்து ஒருவேளை இங்கு கடந்து செல்வார் என்றால் என் வீட்டு கதவாவது திறந்திருக்கட்டும் என்று சொன்னும் பொழுது அவர் கட்டிப்பிடித்துக் கொண்டு அவருக்கு ஆவிக்குறியான சத்தத்தை கிறிஸ்து பிறப்பு முதல் அவருடைய உயிர்ப்பு வரை சொல்லி அன்றுதானே அவளை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தினார்களாம். இன்றும் சத்தியத்தை கேட்டும் ஒவ்வொருவரும் அவிசுவாசிகளாக இருக்கட்டும், பேர் கிறிஸ்துவ ஜீவமாக இருக்கட்டும், தேவன் கிறிஸ்து தட்டி கொண்டுதான் இருக்கிறார். கதவை திறந்தால் நித்திய ஜீவன், திறக்காவிட்டால் கேள்விக்குறி. இன்று தேவன் மனிதனுக்குள் கிருபையாக கொடுத்திருக்கும் இந்த இலவசமான இந்த ரட்சிப்பை சுந்தரிக்கும் பாக்கியம் இந்த பூலோக ஓட்டத்தோடு முடிந்துவிடும். என்று விட கடைசி ஒரு மூச்சு இருக்கோ என்று அல்லது சுய நினைவு இருக்கிறதோ அதோடு முடிந்துவிடும். அதன் பின் என்னதான் மற்றவர்கள் கதறினாலும் மன்றாட்டினாலும் ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை. இதனை கிறிஸ்து இயேசு லூக்கா 16:19-31 கூறியுள்ள ஐஸ்வர்யவான் லாசரஸ் மேற்கோளை வாசிக்க கேட்போம். லூக்கா 16:19-31. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றான். எவ்வளவு திட்டமாக சொல்லிவிட்டார். அவளுக்கு சபை உண்டு, மனவாட்டியாக சபை நான் விட்டு வந்திருக்கேன், ஊழியக்கார் உண்மையான ஊழியக்காரர்கள் உண்டு, அவர்கள் எச்சரிக்கும் சத்தத்திற்கும் இவர்கள் கேட்காத பட்சத்திலே ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்வதுதான் அதன் அர்த்தமாகும். சோர்வடையும் நேரத்திலே உங்களை பலப்படுத்தி இருள் தடுமாறும் பொழுது வெளிச்சத்தை கொடுத்து வழிநடத்த இயேசு தன் மனவாட்டியாகிய சபையை வைத்திருக்கிறார். இரு கரங்களை கொண்டு உங்களை அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஒரு அழகான பாடல் உண்டல்லவா? சோர்வடையும் நேரத்தில் பலனுனக்களிப்பார், சோர்வடையும் நேரத்தில் பலனுனக்களிப்பார், அவரும் வெளிச்சம் ரட்சிப்புமானதாம், தாமதமின்றி வந்திடுவார், அவரும் வெளிச்சம் ரட்சிப்புமானதாம், தாமதமின்றி வந்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை தம் கரங்களிலே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். யாருடைய உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கிறதோ இந்த நாள் அவருக்காக திறக்கும் நாளாக இருக்கட்டும். ஐந்தாவது கடைசியாக, நித்திரை என்பது ஒரு விசுவாசியை சொந்த வீட்டுக்கு அழைத்து சென்று பூர்ணப்படுத்துகிறது.
இந்த சார்ஜா, அஜ்மான், உமல் கோயின், துபாய், UAE நமக்கு சொந்தமா? அல்லது இந்தியா, ஸ்ரீலங்கா இது சொந்தமா? அதுவும் அல்லையா. இந்த பூமியிலே ஏதோ தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்க நாட்களை ஒரு சோஜன்ஸ், கூடாரவாசியாக நாம் தங்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த அந்நிய தேசத்திலே நாம் ஜீவித்து விட்டு விடுமுறைக்கு இப்ப கடந்து செல்கிறீர்கள். 1 ஆண்டு கழித்தோ, 2 ஆண்டு கழித்தோ, 4 ஆண்டு கழித்தோ கடந்து செல்கிறீர்கள். எந்திரிச்சு நிக்க சொல்லும் பொழுதுதான் என்ன மகிழ்ச்சி, என்ன சந்தோஷம். காரணம், நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம். என் பெற்றோரை, என் உற்றாரை, மனைவி, பிள்ளைகளை காண இருக்கிறோம். நம்ம ஊர், நம்ம சொந்தம், இருக்க போறோம் என்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நெருடல். அங்க என்ன பிரச்சனை காத்திருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனை யார் யார் மூலமாக வருகிறதோ என்ற ஒரு நெருடல் இருக்கிறது. அது உண்மை. அதே சமயம் இந்த பூலோகத்தை விட்டு ஒரு விசுவாசி மறுகரைக்கு செல்லும் பொழுது அப்படி பயப்படுவதற்கான ஒரு காரியம் அங்க இல்லையா? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. புதிதாக வந்தவர்களுக்காக என்னுடைய செய்தியில, பழைய செய்தியில சொன்ன ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லி பழையவர்கள் பொறுத்து கொள்ளவும் இது செய்திக்கு ஏற்றவாறு சொல்ல விரும்புகிறேன். 18ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம் இது. ஆப்பிரிக்க தேசத்திலே 40 ஆண்டுகள் தன் பலனையும் சுகத்தையும் அர்ப்பணித்து ஊழியம் செய்த ஒரு தெய்வ ஊழியர் தன் சொந்த தேசமாகிய அமெரிக்கா செல்வதற்காக கப்பலிலே ஏறி மேல்தளத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு பெரிய சேரட், அப்பொழுது ஆட்டோமொபைலில் சேரட் வருகிறது, குதிரைகள் பூட்டியது. ஒரு செல்வந்தர் இறங்குகிறார். அதை வழி அனுப்ப பல அதிகாரிகள், மியூசிக் பேண்ட், வானவேடிக்கை, அநேக காரியங்கள் நடக்கிறது. வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த செல்வர் மிடுக்கோடு ஏறி சென்று முதல் வகுப்பு பகுதிக்கு கடந்து சென்று விட்டார். அப்பொழுதே இந்த ஊழியருக்கு ஒரு மனபாரம். தன் காமன் பெர்த்துக்கு சென்று படுக்கும் பொழுது ஒரு சோர்வோடு படுத்து விட்டார். நாட்கள் கழித்து கப்பல் நியூயார்க் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தது. எவ்வாறு நம்முடைய ஃப்ளைட்ல முதலாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் பிசினஸ் கிளாஸ் இறங்க வேண்டுமோ அவ்வாறு அவர்கள் முதலாவது வகுப்பு இறங்கிக் கொண்டிருக்கிறார். அதில் முதலாவது இந்த செல்வந்தர் இறங்குகிறார். அங்கு பார்த்தால் இங்கம் சேரட் மட்டுமல்ல, நியூயார்க் மேயர் அதிகாரிகளோடு வந்து சிறப்பு கம்பளம் பிரித்து அந்த உலக பிரசித்தி பெற்ற வீட்டுக்காரனாக்கி அவரை வரவேற்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிறார். தன்னை வரவேற்க ஒரு ஆத்மா வரவில்லை. மிக சோர்வுற்றவராக 40 ஆண்டுகள் இந்த ஊரை விட்டு கடந்து சென்றதுனால ஊரே மாறி இருந்தது. தன்னுடைய சிறிய வீட்டை அவர் தேடி கண்டுபிடித்து பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து பயங்கர தூசிய துடைத்து விட்டு அவர் படுக்கிறார். படுத்துக்கும் பொழுது தூக்கம் வரவில்லை என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். தாப்பனே, 40 ஆண்டுகள் என்னுடைய முழு பலனையும் சுகத்தையும் உடைய ஊழியத்துக்கென்று இந்த அந்நிய தேசத்தில் செலவழித்தேன். நான் நேசித்த என் அன்பான மனைவி, என் 2 பிள்ளைகள் அந்த தேசத்தில் தாண்டமாடிய கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். நான் அனாதையாக இப்பொழுது தேசத்திற்கு, என் சொந்த தேசத்திற்கு நான் கடந்து வந்த பொழுது என்னை வரவேற்கவோ தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்ளவோ யாரும் இல்லை. ஆனால் அந்த உலக பிரசித்தி பெற்ற அந்த மனிதனை வரவேற்க என்ன கூட்டம், என்ன மதிப்பு. ஏன் தேவனே அங்கலாய்த்து கதரை ஜெபித்து விட்டு தூங்கிவிட்டார். கொஞ்ச நேரத்தில் ஒரு தரிசனத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். அதில் தேவன் ஒரு வெளிச்சத்திலிருந்து அவர் நோக்கி, மகனே, மகன், அந்த செல்வந்தர் காரியத்தை குறித்து நீ ஏன் எவ்வாறு கவலைப்படுகிறாய்? அவன் தன்னுடைய சொந்த ஜனத்திற்கும் தன்னுடைய சொந்த தேசத்திற்கும் வந்து சேர்ந்து விட்டான். ஆனால் நீ இன்னும் உன் சொந்த தேசத்திற்கும் உன் சொந்த ஜனத்தண்டையும் வந்து சேரவில்லை. ஒரு நாள் உன்னுடைய உலக ஓட்டத்தை முடித்து நீ உன்னுடைய சொந்த தேசத்துக்கு வரும் பொழுது உன்னை வரவேற்க அங்க மனிதர்கள் கூட்டம் அல்லையா, பரம சேனைகளின் கூட்டம் காத்திருக்கிறது. மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்த உனக்கு அன்பான மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் அங்க காத்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, இதனால்
எனக்கு ஊழியம் செய்தையே, உன்னை நான் வரவேற்க நான் தானே ஆவி கடத்தினால் உன்னை வரவேற்று அணைக்க காத்திருக்கிறேன். ஓ, என்ன மகிமையான நாளாக அது இருக்க போகிறது. அதை உணர்ந்தவர்களாக நன்றி ஐயா என்று சொல்லி அவர் படுத்தாராம். பிரியமானவர்களே, விசுவாசல நமக்கு பரலோகம் தான் நம் சொந்த தேசம். ஒரு நாள் நாம் அங்கே சென்றடையும் பொழுது ஒரு பெரியமான சேனையின் கூட்டம், பரிசுத்தவான்களின் கூட்டம், நாம் தியானிக்கும் அருமையான ஆபிரகாம், மோசே, தாவீது இன்னும் அநேகரிடம் போய் கேள்வி கண்டிப்பா கேட்கணும். அந்த கேள்வியெல்லாம் கேட்கத்தான் போறோம். ஆமா, நிறைய காரியம் நமக்கு இருக்கு. அதெல்லாம் அவருடைய கேட்க போகிறோம், காணப்போகிறோம். கிறிஸ்துக்குள் மரித்த நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உடையவர்கள், சபை விசுவாசிகள் அனைவரையும் சந்திக்க இருக்கிறோம். மட்டுமல்லாது என் உள்ளமும் என் மனதும் உமக்காகத்தான் எங்குதையா இந்த பாடம் கிறிஸ்துவின் அரவணைப்பில நான் யுகயோகமாக மகிழ இருக்கிறோம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த மகிமையான பாக்கியமான நாளை சந்திக்க வேண்டும் என்றால் இன்று நீங்கள் கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இலவசமாக தேவன் தம்முடைய ஒரே பேரனாக கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்த இலவசமான ரட்சிப்பை யாரும் அல்லல் தட்டி நித்திய ஆக்கினைக்குள்ளாக கடந்து சென்று விட வேண்டாம். நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக இருக்கலாம், நல்ல ஒரு பாவமே செய்யாதவர்களாக இருக்கலாம். இது உங்களை ரட்சிக்க போவதில்லை. ஒழுங்காக ஆலயம் வந்து ஜெபித்து வேதம் வாசிக்கலாம், இவைகளும் உங்களை ரட்சிக்க போவதில்லை. நீங்கள் தான தர்மம், தசம்பாகம், காணிக்கை மற்றும் நல்ல பக்தி உடுக்கெடுத்த காரியங்களை செய்யலாம், இவைகள் ரட்சிக்க போவதில்லை. அதே சமயம் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் கிறிஸ்துவை வந்து நீதானையா என்ற ரட்சகர் என்று உங்களுடைய உள்ளத்திலே குத்தப்பட்டவர்களாக, தேவரே பாவியாக என்மேல் கிருபையாகிரும், அப்பாவுடைய ரத்தத்தினால் என்னை கழுவிய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பரலோகம் திறக்கப்படுவதாக இருக்கிறது. அவருடைய ஆவி எவனுக்குள் இருக்கிறதோ அவனைத்தான் அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லும் வசனத்தை வாசிக்க கோப்பும். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆம், எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம். தேவன் இன்று இந்த மணி நேரத்துல, இந்த நிமிடத்துல, இந்த வினாடியிலே நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. கர்த்தர் நாமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜீவனோதேசத்தில் இருக்கும் பொழுது மட்டுமே இந்த வெளியேறப்பட்ட இலவசமான ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவர் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் இன்று உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. இந்த மனம் திரும்பதும் பாவத்திலே ஜீவித்திருப்பதும் இன்று உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. நித்திய ஜீவனை பெறுவதும் உதாசீனப்படுத்தி நித்திய ஆக்கினைக்கு செல்வதும் இன்று நீங்கள் எடுக்க ஒரு முடிவை பொறுத்து அமைந்திருக்கிறது. பரலோகம் செல்வதும் நரகம் செல்வதும் நீங்கள் இன்று கிறிஸ்துவுக்கு இடத்தை கொடுப்ப உங்களுடைய ஜீவத்தில் இடத்தை கொடுப்பதை பொறுத்து அமைய இருக்கிறது. ஊழியர் ஜான் வெஸ்லி அவர்கள் தன்னுடைய செய்தியில் அடிக்கடி சொல்வாராம், அவருடைய மரித்து நரகத்திலே சென்று போவது போல ஒரு கனவு கண்டாராம். அவர் கனவு கொண்ட பொழுது அந்த நரகத்தில் இருக்கும் வாசல் அண்டை சென்று, இங்கு யாராவது அந்த காலத்தில் இருந்த காரியங்கள் மெத்தடிஸ்ட் இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள். பாப்டிஸ்ட் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். லுத்தரன் இருக்கிறார்கள். கேத்தலிக் இருக்கிறார்கள். இன்று வைத்திருப்படி ஏஜி இருக்கு, உள்ள பெண்டகாஸ்டல் இருக்கு, சிஎஸ்ஐ இருக்கு, சிஎன்ஐ இருக்கு. ஐயோ என்று கவலைப்பட்டவராக தூங்கிவிட்டார். எல்லா கிறிஸ்தவனும் நரகத்துக்குள்ளார அப்படி என்று மீண்டுமாக அடுத்த கனவுல பரலோக வாசலுக்கு செல்கிறார். அங்கு அதே கேள்வி சொல்லப்பட்ட அனைத்து இல்லை என்று பதில் வருகிறது. ஒரே அதிர்ச்சி. என்னையா அங்க எல்லா டினாமினேஷன் கிடக்கு, பரலோகத்துல ஒரு அப்புறம் என்ன இவ்வளவு பெரிய சத்தம், இவ்வளவு ஒரு ஆடல் பாடல் சத்தம், இவ்வளவு ஒரு மகிழ்ச்சி என்ன? தூதர் சொல்கிறார், இங்குள்ள அனைவரும் ஆட்டுக்குட்டான தெய்வீகமானாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மாசில்லாத விலையேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மட்டுமே. அல்லேலூயா. எந்த டினாமினேஷனாக இருக்கட்டும், எந்த மாத்திராக இருக்கட்டும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொந்தராக ஏற்றுக்கொண்டு விலையேறப்பட்ட ரத்தத்தில் கழுவப்படும் பொழுது பரலோக வாசல் அவனுக்கு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. யாருக்காவது இந்த மகிமையான பரலோகம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? யாருக்கும் தெரியாது. வேதம் அதை திட்டமும் தெரியுமாக வெளிப்படுத்தவில்லை. இதனை சிறப்பாக பவுல் சொல்லி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:9. எழுதிய
இருக்கிறபடி ம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதய